குரு வாழ்க, குருவே சரணம். ஓம் நமோ நாராயணாய நமக. இந்த பதிவு வைகுண்ட ஏகாதசி சிறப்பு பதிவு. தோஷங்கள் போக்கும் சொர்க்க வாசல் தரிசனம் பற்றி நாம இந்த பதிவுல கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வைகுண்ட ஏகாதசி திருநாளில் வைணவ திருத்தலங்களில் பரமபத வாசல், அதாவது சொர்க்க வாசல் திறப்பு வைபவம் சிறப்பாக நடைபெறும். மகாவிஷ்ணுவால் வதம் செய்யப்பட்டதால் பரமபத பாக்கியம் பெற்றவர்கள் மது கைடபர் எனும் அசுரர்கள். இந்த அசுரர்கள் தங்களுக்கு கிடைத்த வைகுண்ட பேறு உலக மாந்தர்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். எனவே வைகுண்ட ஏகாதசி அன்று திருவரங்கம் வடக்கு வாசல் வழியாக அர்ச்சாவதாரத்தில், அதாவது உற்சவ மூர்த்தியாக தாங்கள் வெளிவரும்போது தங்களை தரிசித்து பின்தொடரும் பக்தர்களது பாவங்களை நீக்கி முக்தி அளிக்க வேண்டும் என்று பெருமாளிடம் பிரார்த்தித்தனர். அப்படியே அருள் செய்தார் பெருமாள். இதன் பொருட்டே சொர்க்க வாசலை திறந்து மோட்சத்துக்கு வழிகாட்டுகிறார் திருமால் என்கின்றன ஞான நூல்கள். திருவரங்கம் முதலாக வைணவ ஆலயங்களில் மிகச் சிறப்பாக நடைபெறும் இந்த வைபவத்தில் கலந்து கொண்டு சொர்க்கவாசல் தரிசனம் செய்வோருக்கு சகல தோஷங்களும் பொசுங்கி போகும். பூ உலகில் சகல ஐஸ்வர்யங்களுடன் வாழ்ந்து நிறைவில் மோட்சம் அடையும் பாக்கியம் கிடைக்கும் என்பார்கள் பெரியோர்கள். சில திருத்தலங்களில் இந்த வைபவம் வித்தியாசமான முறையில் கொண்டாடப்படுகிறது. திருப்பதியில் சொர்க்கவாசல் கிடையாது. திருமலை திருப்பதி கோவிலில் சொர்க்கவாசல் கிடையாது. பதிலாக வைகுண்ட ஏகாதசி திருநாளை முன்னிட்டு முக்கோடி பிரதட்சணம் என்று பிரகார திறப்பு விழா வைபவம் நடைபெறும். திருப்பதி கோவிலில் முதல் பிரகாரத்தை சம்பங்கி பிரகாரம் என்பார்கள். அதேபோல் இரண்டாம் பிரகாரம் விமான பிரதட்சணம் என்று சிறப்பிக்கப்படும். மேலும் முக்கோடி பிரதட்சணம் என்றொரு பிரகாரமும் உண்டு. இந்த பிரகாரம் வருடத்தில் 3 நாட்கள், அதாவது மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசிக்கு முதல் நாளான தசமி திருநாள் முதல் துவாதசி திருநாள் வரை திறந்து விடப்படும். திருப்பதியில் இந்த முக்கோடி பிரதட்சணம் சொர்க்கவாசலுக்கு சமம் என்பார்கள். குடந்தை சாரங்கபாணி திருக்கோவில், செஞ்சி அருகிலுள்ள சிங்கவரம் ரங்கநாதர் ஆலயம், காஞ்சி வைகுண்ட பெருமாள் ஆலயம், திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் ஆலயம், ஸ்ரீபெரும்புதூர் ஆதிகேசவ பெருமாள் கோவில், திருச்சி அருகில் திருவெள்ளரை புனரிகாட்ச பெருமாள் கோவில் தலங்களில், இது போன்ற தலங்களில் சொர்க்க வாசல் கிடையாது. இந்த கோவில்களே வைகுண்டமாக சொர்க்கமாக திகழ்வதாக ஐதீகம். அனைவரும் சென்று தரிசனம் செய்து வாருங்கள். அடுத்து குருவாயூர் விருச்சிக ஏகாதசி பற்றி நாம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கேரள மாநிலத்தில் விருச்சிக ஏகாதசி விழா மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. குருவாயூர் கோவிலில் இந்த விழாவை 18 நாட்கள் கொண்டாடுகின்றனர். இதையொட்டி தீபஸ்தம்பங்களில் விளக்குகள் ஏற்றப்படுவதால் கோவில் சொர்க்கலோகமாக காட்சியளிக்கிறது. ஏகாதசி அன்று அதிகாலை 3 மணி முதல் மறுநாள் துவாதசி வரை கோவில் திறந்தே இருக்கும். விருச்சிக ஏகாதசியை ஒட்டி அதிகாலை வேளையில் குருவாயூர் அப்பனை தரிசிப்பது சொர்க்கவாசல் வைபவத்துக்கு சமமாக கருதப்படுகிறது. அடுத்து திருமயம் பெருமாள் தரிசனம். புதுக்கோட்டையிலிருந்து சுமார் 17 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருமயம் எனும் ஊர். இதன் ஆதி பெயர் திருமெய்யம். இங்கு அருள் புரியும் பெருமாள் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை விட பெரிய திருவுருவில் பள்ளி கொண்டிருக்கிறார். சந்நிதி வாயிலில் இருந்து பெருமாளின் முழு உருவையும் தரிசிக்க முடியாது. எனவே இவரை தரிசிக்க வசதியாக 2 சாளரங்கள் உள்ளன. ஒரு சாளரம் வழியே இவரின் திருமுகத்தையும் மற்றொன்றின் வழியே திருவடியையும் தரிசிக்கலாம். பெருமாளின் திருப்பாத தரிசனம் மிகுந்த புண்ணியம் தரும் என்கிறார்கள். இந்த தலத்தில் ஏகாதசி திதியை ஒட்டி வரும் பரணி நட்சத்திர திருநாளன்று சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது. சில நேரம் ஏகாதசி திதியுடன் பரணி நட்சத்திரம் சேர்ந்து வந்தால் அன்றே பரமபத வாசலும் திறக்கப்படும். வைகுண்டத்துக்கு நிகரான தலங்கள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க.
கும்பகோணத்துக்கு அருகே உள்ள திருவிண்ணகரமும், ஒப்பிலியப்பன் கோவிலும், காளிச்சீராம விண்ணகரமும், சீர்காழி தாயா சீர்காழி தாடாளன் கோவிலும், சீர்காழிக்கு அருகேயுள்ள அரிமேய விண்ணகரமும், வைகுந்த விண்ணகரமும், அதாவது இரண்டுமே திருநாங்கூர் சேத்திரத்தில் உள்ளது. மற்றும் கும்பகோணத்துக்கு அருகே உள்ள நந்திபுர விண்ணகரமும், அதாவது நாதன் கோவில் என்று சொல்கிறார்கள். பரமேஸ்வர விண்ணகரம், அதாவது காஞ்சி வைகுண்ட பெருமாள் கோவிலும் ஆகியவை வைகுண்டத்துக்கு ஒப்பாக கருதப்படும் திருத்தலங்கள். இவைகளில் ஏகாதசி நாளில் இந்த திருக்கோவில்களை தரிசிப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இவற்றில் பரமேஸ்வர விண்ணகரத்திலும் வைகுந்த விண்ணகரத்திலும் வைகுந்த பெருமானாகவே பெருமாள் காட்சியளிக்கிறார். ஓம் நமோ நாராயணாய நம. இந்த ஏகாதசி நாளில் அவரை தரிசனம் செய்து நாம் முக்தி அடைவோம் என்று வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வாழ்த்துக்கள் அனைவருக்கும். வணக்கம்.